பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த வார திருநாட்களின் 2ஆம் நாள் மாலை வேளையிலும் நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே கூடி வரும்படியாக கர்த்தருடைய கிருபையின் கரம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆண்டவருடைய செயல்கள் எவ்விதமாய் இந்த அவருடைய வாழ்வின் நிறைவு நாட்களிலே இருந்தது என்பதை குறித்து நாம் தியானிக்கவும், அவ்விதமான செயல்பாடுகள் நமக்கு வைத்திருக்கின்ற அறைகூவலை நாம் நினைத்து நம்மை அர்ப்பணிக்கும்படியாகவும் கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த கிருபையின் காலத்திலே அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த கூடுகையிலும் ஆவியானவர் நம்ம மத்தியிலே எழுந்தருளி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களின் மகுட நாட்களாகிய இந்த பரிசுத்த வார நாட்களுக்காக நாங்கள் உடைய பாதபடியில் வருகிறோம். கர்த்தர், இந்த 2ஆம் நாளிலும் நீர் ஆலயத்தை வாஞ்சித்தவராக, ஆலயத்திலே என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ற உம்முடைய வார்த்தைகளின்படியாய் நீர் அங்கே இன்றைய நாளிலும் 2ஆம் முறையாக பஸ்காவை அனுசரிப்பதற்கு முன்பதாய் சென்று அங்கே உம்முடைய திரு சித்தங்களை நிறைவேற்றவும், ஆண்டவருடைய கிருபைகள் அங்கே அவரை பின்தொடர்கின்ற மக்களுடைய வாழ்விலே நிறைவாய் காணப்படும்படியாகவும் நீர் நடத்தின அனைத்து செயல்களையும் நாங்கள் நினைவு கூறவும் கர்த்தர் இந்த நாளை கிருபையாய் தந்திருக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர், இந்த நாளிலுமே உம்முடைய செயல்பாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அது எதற்காக நீர் அவ்விதமாக ஆலயத்திலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீர் பதிலளித்தீர் என்பதையெல்லாம் நாங்கள் உணரவும், அதன் வழியாய் நீர் எங்களை அழைக்கின்ற அழைப்பையும் எங்களுக்கு வைத்திருக்கின்ற கிறிஸ்தவ வாழ்வின் சவால்களையும் நாங்கள் எதிர்கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஆவியானவர் இந்த 2ஆம் நாள் கூடுகையிலே எங்களோடு உம்முடைய வார்த்தை வழியாய் நீர் பகிரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாளிலுமே அருமையான உம்முடைய தாசர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். நல்ல பயண கிருபைகளினால் அவரை அழைத்து வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர், முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நீர் கூட்டி சேர்க்கவும், இந்த வேளையிலே முன்குறித்த உம்முடைய பிள்ளைகள் கூடி வரவும் கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த திருக்கரங்களிலே இந்த கூடுகையை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமை மாட்சிமை நிறைந்தவராய், அவர் நாம் தொழும்படியான பரிசுத்த கடவுளாக இருக்கிறார் என்ற நன்றி நிறைவோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். நம்முடைய அருள் பணி பாடல் புஸ்தகங்களிலே பாடல் எண் 304 மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாடல் எண் 304. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னதங்களில் சிறந்தவர், அவர் ஞானம் நிறைந்தவர், அவர் உன்னத கடவுளாக நம்மோடு இருக்கின்றவர், அவர் சிறந்தவர், என்றும் தொழுதற்கு போற்றுவதற்குரியவர் என்ற நன்றியோடு இந்த வேளையிலுமே அவருடைய சிலுவை வழியாக அவர் அளித்த மீட்பை எண்ணி நம்முடைய முழங்கால்கள் முடங்கும்படியாக அவரை நோக்கி வேண்டுவோம். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது என்ற நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே மாறினில் மடங்கிடுதே. முழங்கால் யாவுமே மாறினில் மடங்கிடுமே. உயர்ந்தவரே
சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஆமாண்டவரே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆண்டவர் இதயத்திலே வாசம் செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார். இந்த உலகிலே நாம் ஒளி தரும்படியாக அவர் நம்மை அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவர் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் பண்ணுகின்ற மகிமை நிறைந்த தேவன். அவருடைய அருள் நிறைவை நாம் பெற்ற பிள்ளைகளாக இந்த நாளிலுமே நாமும் ஒளிரும்படியாய் நம்முடைய வாழ்வை அவருக்கு அர்ப்பணித்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவர் பரிசுத்த தேவன். அவர் பாதம் அணிவோம். அவர் நம்மை அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நம்மை கழுவி தூக்கி இருக்கிறார். அவர் சத்தியமாய் உலகில் வந்தவர். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகிலே நம்மை மீட்டெடுத்து இந்த நாளிலுமே கனத்துக்கும் அவருடைய திருப்பெயரை என்றும் தொழுகின்ற கிருபைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே, கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை தொழுந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவர் நித்திய தேவனாக நம்மோடு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நீதி நிறைந்தவர், நமக்கு அடைக்கலமானவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், அவர் வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்விலே என்ற நன்றி நிறைந்ததோடு இந்த வேளையிலும் அவருடைய திருப்பெயரை நாம் மகிமைப்படுத்தி அவருடைய திருப்பெயரை நாம் உயர்த்துவோமா? அவர் அன்பு என்று மாறாததாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த வேளையிலுமே நம்மை அர்ப்பணிப்போம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவர்
வல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமை நிறைந்தவராக மாட்சிமை பொருந்தினவராக நம்மோடு இருக்கிறார். அவரோடு நாம் இருப்பது அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய சமாதானங்களையும் அவருடைய பலனையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு இருக்கின்றோமா என்று இந்த நாளிலும் நம்மை சீர்தூக்கி பார்க்கும்படியாய் அவருடைய அழைப்பை நாம் உணர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று பாடலின் 293 உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா என்ற பாடல் வழியாக நம்மை அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். நமக்காக செய்து முடிக்கின்றவர் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய பாரங்கள் நம்முடைய சுமைகளை அவருடைய பாதத்திலே இறக்கி வைக்கின்ற வேளையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் நாம் ஆண்டவருடைய அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த பாடல் பாடி நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே தாழ்த்துவோம். யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி இந்த கரங்களிலே நாம் இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் சொல்லுவோமா? ஆமாண்டவரே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற கடவுளாக இருக்கிறீர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர் எனக்கு உண்டு என்று நம்பிக்கையோடு உம்மை குறித்து சொல்லுகின்றதை நாம் அறிந்தவர்களாக இந்த வேளையிலும் ஒரு வேளை நாம் வாரத்தோடு நம்முடைய வாழ்வின் சுமைகளோடு அவருடைய பாதத்திலே நிற்போம் என்றார். ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி நம்முடைய வாரங்களை நம்முடைய சுமைகளை அவருடைய பாதத்திலே இறக்கி வைப்போம். அவர் நம்மை விடுவிக்க வல்ல தேவன் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என்
பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து நின்று மீட்கும்படியாக நம்முடைய மெய்ப்பராக இந்த உலகிலே ரத்தம் சிந்தும்படியாய் சிலுவையிலே மரித்தவரை இந்த வேளையிலே அவருடைய இரக்கமும் அவருடைய உருக்கமும் நீடிய சாந்தமும் அவருடைய கிருபையும் சிலுவையிலே வெளிப்பட்டிருக்கிறது என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலுமே அவருடைய நிகழ விடாத கரம் நம்மை அணைத்துக் கொள்ளும்படியாய் நம்மை விட்டு விடாமல் அது பாதுகாக்கிற கரமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வேளையிலுமே நம்மை எங்கள் மெய்ப்பரே நாங்கள் உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா என்று நம்மை அர்ப்பணிப்போம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் மேய்ப்பரே மீட்டவரே என் மேய்ப்பரே பேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அவர் எல்ஷடாய் சர்வ வல்லவராக நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். அவர் எபினேசர் எல் எலியோன், அவர் என்றும் உயர்ந்தவர், என்றும் நம்மை எல்ரோயி என்று காண்கின்றவர் என்று அறிந்து நாம் அவருடைய திருப்பெயரை உணர்ந்த நாம் அவருடைய கரங்களிலும் இந்த வேளையிலும் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். சர்வ வல்லவராக எல்ஷடாயாக எல்ரோயியாய் நம்மை காண்கின்ற கடவுளிடத்திலே, ஆண்டவரே என் உள்ளத்தின் பாரங்கள், என் வாழ்வின் சுமைகள், என்னுடைய வாழ்வின் வேதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஐயா. இந்த இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் எங்களை தாங்கி வழி நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் உள்ளத்திலிருந்து சோசரிப்போம்.
எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி காண்பவரே. எல் ரோயி என்னை காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மன்னிப்பை அவருடைய வீட்டின் முன் சுவையாக ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே அதை கொடுத்து சென்றிருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்வின் அழைப்பாக, அது அறைகூவலாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக, நம்முடைய வாழ்வில் சுகம் தரும்படியாக அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் மணிமுடியாய் நமக்கு சூட்டும்படியாய் சிலுவையிலே அவர் மரித்தார். அமிதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலுமே என் பாவங்களை மன்னியும் ஐயா. ஒருவேளை நாங்கள் குறைவுள்ளவர்கள் குற்றமுள்ளவர்களாக இருக்கலாம். இது மன்னிப்பதில் வல்லவர் அல்லவா, நீர் வள்ளல் அல்லவா என்று சொல்லி நம்முடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்னிப்போம். விதமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய வழிநடத்துதலும் அவருடைய ஆசீர்வாதமும் நம்மோடு கடந்து வருகிறதா இருக்கிறது என்ற நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தையும் உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியா சூட்டுகின்றே. மணிமுடியா சூட்டுகின்றே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா.
ஆவியானவரே, உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலுமே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நீர் இரக்கமாய் ஏற்று எங்களை வழிநடத்துகிற தயவுக்காய் நன்றி சுவாமி. இந்த சிலுவையின் அன்பின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலுமே வந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் ஆண்டவர், உம்முடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக நீர் எவ்விதமெல்லாம் உம்முடைய சீடர்களை வழி நடத்தினீர், எவ்விதமெல்லாம் நீர் அவர்களை ஆற்றல் படுத்தினீர், எவ்விதமெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர் என்பதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து இந்த பரிசுத்த வார நாட்களிலே அறிந்து கொள்ள கர்த்தர் செய்து வருகின்ற உதவிகளுக்காய் நன்றி சுவாமி. இந்த வேளையிலுமே உம்முடைய திருக்கரங்களிலே எங்கள் இந்த கொடுகையை அர்ப்பணிக்கின்றோம். என்று மாறாத உம்முடைய கிருபையின் கரம் எங்களை காத்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கடவுளாக இருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. நாம் அமருவோம். அமர்ந்திருக்க நாம் திருமறை பகுதி ஒன்று படிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்றும் திருப்பெயர் மகிமைக்கென்றும் படிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி அது யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், திருமொழிகள் 1 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். யோனா 2ஆம் அதிகாரம், திருமொழிகள் 1 முதல். யோனா, யோனாவின் புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 முதல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். யோனா அந்த மீன் வயிற்றில் இருந்தவாறு தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடலானார். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பின அலைத்திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. அப்பொழுது நான் உமது முன்னிமையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி இவ்வாறு உமது கோவிலை பார்க்கப் போகிறேன், எவ்வாறு உமது கோவிலை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டேன். மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்திற்று. ஆழ்கடல் என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. மலைகள் புதைந்துள்ள ஆழம் வரை நான் கீழுலருக்கு இறங்கினேன். அங்கேயே என்னை என்றும் இருத்தி வைக்கும்படி அதன் தாழ்பாள்கள் அடைத்து கொண்டன. ஆனால் என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அந்த குழியிலிருந்து என்னை உயிரோடு மீட்டீர். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பயனற்ற சிலைகளை வணங்குகின்றவர்கள் உம்மிடம் கொண்டிருந்த பற்றினை கைவிட்டார்கள். ஆனால் நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பு அளிப்பவர் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கினது என்பதே. படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கடவுளுக்கே மாட்சி உரித்தாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான பரிசுத்த வார நாட்களின் மகுடமாக இந்த 2ஆம் நாளிலும் நாம் ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்திருக்கிற இந்த வேளையிலும் நம்முடைய திருச்சபையை அதிகமாக நேசிக்கின்ற அருமையான ஐயா, திண்டுக்கல் கிழக்கு வட்டார திருச்சபையின் குருசேகர தலைவரும் அதனுடைய குருவானவருமாக இருக்கின்ற அருள் திரு பெஞ்சமின் பிராங்க்லின் ஐயா நம் மத்தியில் இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நேற்றைய தினத்திலும் ஐயா அவர்கள் நம்மோடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா அவர்கள் அநேக பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை கர்த்தருடன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய தாளந்து அருமையான ஐயா அவர்கள் நன்றாக இசையின் வழியாக, அதிலும் குறிப்பாக கீர்த்தனைகளின் வழியாக அநேக இடங்களிலே ஆண்டவருடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளிலும் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி.
திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே ஐயா அவர்கள் நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த 2ஆம் நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் தந்த இந்த நல்ல சலாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் இன்றைக்கு காலை 10 மணி தொடங்கி 4:30 மணி வரை என்னுடைய குருசேகரத்திலே ஒரு குருசேகர அளவிலான பெண்கள் கூடுகை நடைபெற்றது. அதனால் நான் அங்கே இருக்க வேண்டிய நிலைமை. அதனால் நான் நேற்று இரவு புறப்பட்டு போய் மறுபடியும் அந்த கூடுகை முடித்துவிட்டு இன்றைக்கு உங்களோடு கூட சரியான நேரத்தில் வந்து சேருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் கையில் ஒரு பாடல் தாள் கொடுத்துருக்குறோம். நேற்று தினத்தில் இதை கொடுப்பதற்கு பிரயாசப்பட்டோம், ஆனால் அதை கொடுக்க முடியவில்லை. 11வது பாடலை நம்ம பாடலாம். பதினோராவது பாடல். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே, எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. நீங்க பாடுங்க. உம்மை போற்றி செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். மறுபடி பாடுங்க. செங்கடலும் எங்கள் பராக்கிரமே எங்கள் பலம் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலம் நீரே, ஜெயம் எடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. மறுபடியும் உம்மை என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும்
என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்ததும் நீர் அல்லவோ. இன்றைக்கு நிறைய நேரம் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நம்ம போகும் பொழுதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் யார் இல்லையா, கர்த்தர் யார் என்ற ஒரு நிலைமைக்கு அல்லது ஒரு மேட்டிமைக்கு மனிதன் போய்விடுகிறான். நீங்கள் உபாகமம் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டால் ஒரு அழகான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே நுழையும் பொழுது அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக. நான் உழைச்சேன், நான் சாப்பிட்றேன், ஏன் திறமை, ஏன் தாளந்து, அப்படி என்ன செய்யக்கூடாது, இருதயத்தில் கூட என்ன செய்யக்கூடாதான், நினைக்கக்கூடாது என்று அங்கே கர்த்தர் இஸ்ரேல் மக்கள் சொல்லுகிறார். கானானுக்குள்ளே நுழையும் பொழுது இந்த கடுமையான ஒரு எச்சரிக்கையை ஆண்டு சொல்கிறார். அதனால தான் 3ஆம் வசனத்தை நீங்கள் மாத்திரம் பாட போகிறீங்க, நான் ஆரம்பிச்சு விட்றேன். என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்து வைத்ததும் மறைத்தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. இன்னொரு பாடலை பாடிட்டு நம்ம செய்திக்குள்ளாக போக போகிறோம். 12வது பாடல். இந்த பாடல் கடந்த மாதம் கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்த ஈரோடு சேலம் பேராயர் அருத்தல் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்கள் எழுதி இசையமைத்த அழகான ஒரு சிலுவை பாடல். இந்த பாடல் நம்ம எளிதாக கற்றுக்கொள்ளலாம். 12வது பாடல். மலை முகட்டில் ஒரு மரச்சிலுவை, அதில் முள் கிரீடம் சூடிய மன்னா, கால்கள் விழாவினில் வழிந்திட்ட திருரத்தம், கால்கள் விழாவினில் வழிந்திட்ட திருரத்தம், பூமியில் வீழ்ந்ததும் சூரியன் மாண்டதோ, மலை முகட்டில் ஒரு மரச்சிலுவை. உடன் உண்ட தோழர்கள் போன பின்னும் நீ தனிமரமாகவே நின்றழுதா. உடன் உண்ட தோழர்கள் போன பின்னும் நீ தனிமரமாகவே நின்றழுதாய். என் தேவனே என்னை கைவிட்டதென்னவோ, என் தேவனே என்னை கைவிட்டதென்னவோ என்றே புலம்புகின்ற குரல் கேட்டே. மலை முகட்டில் ஒரு மரச்சிலுவை, அதில் முள் கிரீடம் சூடிய மன்னா, கால்கள் விழாவினில் வழிந்திட்ட திருரத்தம், கால்கள் விழாவினில் வழிந்திட்ட திருரத்தம், பூமியில் வீழ்ந்ததும் சூரியன் மாண்டதோ, மலை முகட்டில் ஒரு மரச்சிலுவை. சேர்ந்து பாடலாம். உடலெங்கும் காயங்கள் ஆன பின்னும்
நீ மன்னிக்க வேண்டினாய் மன்னவனே. பாடுவோம். உடனுண்ட தோழர்கள் போன பின்னும் நீ மன்னிக்க வேண்டினாய் மன்னவனே. கை கால்களில் ஆணி துளைத்திட்ட போதிலும், கை கால்களில் ஆணி துளைத்திட்ட போதிலும் உம் சித்தம் என்றே நீ உயிர் விடுத்தாய். மலைமுகட்டில் ஒரு மரச்சிலுவை, அதில் முள்கிடம் சூடிய மன்னா. கால்கள் விழாவினில் வழிந்திட்ட திருரத்தம், கால்கள் விழாவினில் வழிந்திட்ட திருரத்தம் பூமியில் வீழ்ந்ததும் சூரியன் மாண்டதும் மலைமுகட்டில் ஒரு மரச்சிலுவை. நேற்று தினம் ஒரு அருமையான தலைப்பின் அடிப்படையில் நம்ம தியானித்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அத்திமரங்கள் வேஷங்களுக்கான ஒரு அடையாளம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை, இந்த பரிசுத்த வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளிலே பொதுவாக நம்ம சபைகளை தியானிக்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடைபெறுகிற உரையாடல்கள் அல்லது வாக்குவாதங்களை குறித்து அதிகமாக தியானிப்பது வழக்கம். அதில் இன்றைக்கு அதன் அடிப்படையில் ஒரு கேரக்டரை பற்றி நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நீங்கள் வாசிக்கிட்ட வேத பகுதியை வைத்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். யோனாவை பற்றி நீங்கள் தியானிக்க போகிறோம். இந்த யோனா கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இதை செய்தியாக நான் உருவாக்கும் பொழுது நான் ஒரு சபையில் 3 நாட்களும் யோனாவை பற்றியே பேசினேன். அவ்வளவு விஷயங்கள் இந்த சின்ன புத்தகத்தில் இருக்கிறது. யோனாவின் வரலாறு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இந்த புத்தகத்தில். இந்த யோனாவின் வாழ்க்கை வரலாறுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியங்களை கசக்கி பிழிந்து எடுத்து உங்களுக்கு சுருக்கமாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நமக்கெல்லாம் தெரியும், யோனா என்றால் புறா என்று அதை மொழிபெயர்க்கிறார்கள். யோனா என்றால் புறா. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சாராள் என்றால் என்ன? நேற்று சொன்னேனே, இளவரசு. சரி, வேதாகமத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருக்கு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. யோனா என்றால் புறா என்று அதை மொழிபெயர்க்க முடியும். இந்த யோனாவை ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு நினிவே தேசத்துக்கு அனுப்புகிறார். நினிவே தேசத்தினுடைய மக்கள் செய்த பாவங்கள் கடவுளுடைய சமூகத்திற்கு எட்டியது. முதல் காரியம் நம்ம பார்க்க போறோம். நினிவே மக்கள் செய்த பாவம் தான் என்ன? நீங்க யோனா புத்தகத்தில் தேடினா அதற்கு பதில் கிடைக்காது. நீங்க நாகும் புத்தகத்துக்கு போயிட்டீங்கன்னா, இந்த நினிவே தேசத்தின் மக்கள் அப்படி என்ன பாவம் செய்தார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாகும் புத்தகத்தை நாம் திருப்பி கொண்டால் அங்கே இந்த நினிவே தேசத்திற்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்னது? இரத்த பழிகளின் நகரம். நினிவே தேசம் என்னது? இரத்த பழிகளின் நகரம். இந்த நினிவே தேசம் ஒரு சிறிய தேசம், ஆனாலும் மிக பலமான ஒரு இராணுவ வலிமை கொண்ட தேசம், பலமான இராணுவ கட்டமைப்பு கொண்ட தேசம். அதனால இந்த நினிவே தேசத்தின் மக்கள் காலம் செல்ல செல்ல கடவுள் பக்தியை விட்டு, ஆண்டவரை தேடுவதை விட்டு, தங்களுடைய இந்த இராணுவத்தின் மீது, இந்த தொழில்நுட்பத்தின் மீது தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் வைக்க துவங்குகிறார்கள். இது எப்போதுமே ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இன்றைக்கு தெரியும், இப்போ இஸ்ரேல் தேசம் கூட சிறிய தேசம்தான், பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பு கொண்ட தேசம். இஸ்ரேல் கூட சமீப காலமாக எப்படி மாறி போயிடுச்சு? தங்களுடைய தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு அவங்க மூவ் ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நடக்கிற போரில் இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய 4 மூலைகளிலும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே, இன்றைக்கி தான் நம்ம ஏஐயை குறித்து நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடியே செயற்கை நுண்ணறிவிலே செயல்படக்கூடிய அயான் டோம் என்று அழைக்கப்படுகிற ஒரு கட்டமைப்பை நிறுவி இருந்தார்கள். ஒரு பெரிய ட்ரக் வேனில் அந்த அயான் டோம் அமைப்பை கொண்டு போய் 4 மூலைகளும் நிறுத்தியிருப்பார்கள். எந்த எதிரி தேசத்தினுடைய உளவு விமானங்களோ மிசில்ஸோ, இந்த ஈரான் இந்த
எருசலேமுக்குள்ளே நுழைய முயற்சி செய்தாலே இந்த 4 அயான் டோம் அமைப்புகளும் துரிதமாக செயல்பட துவங்கிவிடும். இதை யாரும் இயக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவைகள் செயற்கை நுண்ணறிவு மூலமாக செயல்பட துவங்கிவிடும். கண்ணிமைக்க நேரத்திலே வானத்திலேயே அவைகளை நொறுக்கிவிடும். சமீப காலமாக இந்த அயான் டோம் கட்டமைப்பு முற்றிலும் செயலிழந்து போனது. இஸ்ரேல் தேசத்துடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் எங்க போயிடுச்சு? இப்ப சொல்லுங்க. இந்த அயான் டோம் நம்மை காப்பாற்றும். கடைசியில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாலஸ்தீனத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் அவங்க ஏவுகிறாங்க. இந்த அயான் டோம் என்ன செய்கிறது? எதை மறிப்பது எதை தடுப்பது என்று அவைகள் குழம்பி போய் ஒட்டுமொத்தமாகவே அவைகள் செயலிழந்து போய்விட்டது. இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் உருக்குலைந்து போய் மாறியிருக்கிறது. அன்பானவர்கள், எப்போதும் தொழில்நுட்பங்களோ உலக கண்டுபிடிப்புகளோ ஞானமோ எப்போதும் 100க்கு 100 சரியாய் செயல்படும் என்று நாம் சொல்லவே முடியாது. அதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய தொழில்நுட்பங்கள், நம்முடைய நுண்ணறிவுகள், நம்முடைய திறமைகள், இவைகள் எப்போதுமே 100க்கு 100 சரியாய் செயல்படும் என்று நாம் சொல்ல முடியாது. சில நேரம் அவைகள் என்ன செய்யலாம்? சொல்லுங்க, தோல்வி அடையலாம். அநேக நேரங்கள் அவைகள் தோல்வி அடைய முடியும். இப்போ இந்த நினிவே தேசத்தின் மக்களுக்கு வரலாம். அவர்கள் செய்த பாவம் என்ன? அவர்கள் பெரிய ஒரு இராணுவ வலிமை கொண்ட தேசமாக இருந்ததுனால எந்த தேசத்தோடும் சண்டையிடக்கூடிய ஒரு மக்கள் கூட்டமாய் மாறி போனார்கள். கர்த்தரை தேடுவதை அவர்கள் மறந்து போய், இந்த ஆண்டவரோ கடவுளோ எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிற இந்த ஆயுதங்கள் எங்களை சொல்லுங்க காப்பாச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க பேரில் ஒரு எல்ஐசி போட்டுட்டோம்னா நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே போகும்? என் பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை, 2 பாலிசி போட்டு வச்சிருக்கிறேன், சின்ன பிள்ளை மேலே ஒரு பாலிசி, பெரிய பிள்ளை பேரில் ஒரு பாலிசி, என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. இவைகள் கூட நம்முடைய நம்பிக்கையை கடத்தி கொண்டு போய் அவைகள் மேலே நிறுத்தி விடுகிறது. அதனால தான் இந்த நினிவே தேசத்தின் மீது கடவுள் கடும் கோபம் கொண்டார். ஆண்டவரை தேடுவதை அவர்கள் மறந்து போய் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய கண்டுபிடிப்புகள் மேலே அவருடைய நம்பிக்கையை வைக்க துவங்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நினிவே தேசத்தை குறித்த வரலாறு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இவர்கள் சண்டையிடுகிற தேசத்தின் மக்களோடு கூட அவர்கள் சண்டை போட்டு அடிமைகளாக பிடித்து வருகிறவர்களை கொடூரமாய் நடத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார்களாம் இந்த நினிவே தேசத்துடைய இராணுவ படை. அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நிறைய விஷயம் இருக்குது அவர்கள் எப்படி நடத்துவார்கள் என்று சொல்லி. ஒரு எதிர் நாட்டு மனுஷனை அவங்க பிடிச்சிட்டாங்க, அடிமையாக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த தாடையில் ஒரு துவாரத்தை உருவாக்கி பெரிய ஒரு வளையத்தை மாட்டி சங்கிலியினால் அதை இணைத்து, இந்த நினிவே தேசத்தின் போர் வீரன் குதிரையில அமர்ந்திருப்பான். அவன் கையில் இந்த சங்கிலியை பிடித்து, இந்த சங்கிலி அவனுடைய தாடையுடைய வளையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கலாம். அப்படியே இழுத்து கொண்டே வந்து ரத்தம் சிந்துவதை கண்டு ரசிப்பார்களாம் இந்த நினிவே தேசத்து மக்கள். அதனால தான் இவர்கள் செய்த இந்த பாவம் எங்கே போயிடுச்சுப்பா? ஆண்டவருடைய சமூகம் வரை அங்கே போய் எட்டுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த நினிவேயை அழிக்கும்படியாய் ஆண்டவர் சித்தம் கொண்டார். இப்போ நினிவே குறித்த ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம். ஒரு சில குறிப்புகளை நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். ரைட். முதல் காரியம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் எவ்வளவு கொடூரமான மக்களாக இருந்தாலும் அல்லது கொடூரமான பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும், பாவத்திலே மூழ்கி இருந்தாலும், நாம் உண்மையாய் அவருடைய சமூகத்தை தேடி வரும் பொழுது நம்மை அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. நம்மை அவர் மன்னிக்கிறார். எவ்வளோ மோசமான பாவியாக இருந்தாலும் சரி, உலகத்தின் பார்வையில் ரொம்ப கொடூரமான ஒரு மனிதனாய் அவன் இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய குறைகளை உணர்ந்து அதை ரியலைஸ் பண்ணி மீண்டுமாய் தேவ சமூகத்தை தேடி வரும் பொழுது அவர் ஒரு நாளும் அவர்களை தள்ளிவிடுவதே இல்லை. எப்படிப்பட்ட நிலையிலே அவன் வந்து ஒரு பாவத்திலே மூழ்கி போய் இருந்தாலும் அவன் மனம் திரும்பி வரும் பொழுது ஒரு நாளும் கர்த்தர் அவர்களை புறக்கணிப்பதே இல்லை. அதுதான் அந்த நினிவே தேசத்து மக்களுடைய மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம். நான் ஏற்கனவே சொன்னதை போல கொடூரமாய் நடத்தி ரத்தம் சிந்த வைத்து அதை ரசிக்கிற ஒரு மக்கள் தான் இந்த நினிவே மக்கள். ஆனாலும் சொல்லுங்க, நினிவே மக்களை ஆண்டவர் சொல்லுங்க மன்னித்தார். அல்லேலூயா. நினிவே தேசத்து மக்கள் திரும்பி
தாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்த பொழுது ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். எந்த விதமான நிபந்தனையுமே ஆண்டவர் என்ன செய்யலை, வைக்கவில்லை. வைக்காமல் அவர்களை ஆண்டவர் மன்னித்தார். முதல் காரியம் நம்ம பார்த்துருக்கிறோம். இரண்டாவது காரியம் எடுத்துக்கொள்ளலாம். யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனம், 1 வசனம், 1 அதிகாரம் 10 வசனம், யோனா 3:1 போன்ற எல்லா வசனங்களிலும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி சென்றோம். அப்படி நம்ம போயிட்டோம் அப்படின்னா மீண்டும் நாம் தான் என்ன செய்யணும் சொல்லுங்க, திரும்பி வரணும். மீண்டும் நாம் தான் திரும்பி வரணும். அவர் நம்ம பின்னாடியே நம்ம என்ன செய்ய மாட்டார், நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்களும் நானும் எந்த நம்முடைய விசுவாச வாழ்வின் எந்த மைய பிள்ளையிலிருந்து நமக்கு வெளியே போனோமோ நாம் மீண்டும் என்ன செய்யணும், அந்த சமூகத்திற்குள்ளே சேர வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், வெளியே நாம் செல்லுகிறோம். அது நமக்கு ஒருவேளை மகிழ்ச்சியை அது கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். இன்னைக்கு நிறைய நேரம் பிள்ளைகளுடைய பெற்றோருடைய கட்டுப்பாடுகளை பிள்ளைகள் அதிகமாக இப்போ என்ன செய்வது கிடையாது, சொல்லுங்க, விரும்புவதே இல்லை. ரொம்ப கட்டுப்பாடு பண்ணுறாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எந்த நேரம் புத்தி சொல்கிறாங்க, எந்த நேரம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இது இன்றைக்கு இருக்கிற சந்ததி என்ன செய்வது கிடையாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு எப்படிப்பட்ட சந்ததி உருவாகிறது தெரியுமா? ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிற ஒரு சந்ததி தான் இன்றைக்கு உருவாகிட்டே வருது. ஏன் அப்படின்னா, எதையும் காத்திருந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் பிளாட்ஃபார்ம் இன்றைக்கு கிடையாது. உடனே இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எல்லாமே என்ன செஞ்சிருது கிடையாது. ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம், மறுநாள் டெலிவரி ஆகிடுது, ஏடிஎம் போகிற பணத்தை எடுத்துகிறோம். எங்கேயும் போய் நீங்கள் காத்திருந்து பழகுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. அதனால தான் நீங்கள் பாருங்கள், ஒரு ஏடிஎம் இதுக்கு நீங்கள் போகிறீங்க, நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறார். அவர் கார்டை எடுத்துட்டு பணம் வந்ததோ, அவர் 2வது தடவை அந்த கார்டை அங்கே உள்ளே சொருகிட்டாலும் நம்மளால் இங்கே நிற்கவே முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆள் உள்ளே போய்? ஒரு வினாடி அல்லது 1 நிமிடம் 2 நிமிட தாமதங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு நம்ம வந்தாச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்ததி அப்படித்தான் உருவாக்கப்பட்டு வருகிறது. சாதாரணமான ஒரு தோல்வி, ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு சின்ன தோல்வி, அதை கூட அவர்களால் தாங்க முடியாத நிலைமை. இன்றைக்கு அப்படித்தான் அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அன்பானவர்களே, 2வது காரியம் நம்ம பார்க்கிறோம். தேவ சமூகத்தை விட்டு நாம் எவ்வளவு தூரம் போகிறோமோ சொல்லுங்க, மீண்டும் நாம் தான் திரும்பி வர வேண்டும். யோனா அப்படித்தான் வந்தார், ரொம்ப தூரம் போயிட்டார். மறுபடியும் யோனா இந்த கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே அவர் சேர்ந்தார். தேவ சமூகத்தை விட்டு வெளியே போவது நிறைய நேரம் மகிழ்ச்சியாக இருப்பதை போல அது தோன்றலாம், ஆனால் அது எப்போதும் ஆபத்தானது. எப்போதும் அது ஆபத்தானது. நாம் எவ்வளவு தூரம் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோமோ அவ்வளவு தூரம் மறுபடியும் அந்த விசுவாச புள்ளியிலே நாம் சொல்லுங்க, நாம் தான் சேரும். அப்பொழுது 2ஆம் முறை கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி உடனே யோனா மறுபடியும் இப்போ எங்கே போகிறாரு, இந்த கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாகவே சேருகிறார். 3வது காரியம் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 39:5. மூன்றாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம், சொல்லுங்க, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஆசீர்வாதம். நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் வெளியேறும் பொழுது சொல்லுங்க, நமக்கும் பிரச்சனை, மற்றவர்களுக்கும் நாம் ஆபத்தானவர்களாக மாறிவிடுகிறோம். நம்ம ஒரு பாடலை பாடலாம். இந்த பாடல் தாளில் 8வது பாடல்,
சென்னை சேர்ந்த வியாசர் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு ஐயா எழுதின பாடல் இது. கொல்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கொல்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கல்வனின் பாவம் கழுவிடவே அவர் கால்களில் ஆணிகள் கசிகின்றதே. கல்வனின் பாவம் கழுவிடவே அவர் கால்களில் ஆணிகள் கசிகின்றதே. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ, எனக்காய்தானோ, எனக்காய்தானோ. கொல்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. ஈடில்லை இணையுமில்லை இயேசு என் நேசரை போல் எவருமில்லை. ஈடில்லை இணையுமில்லை இயேசு என் நேசரை போல் எவருமில்லை. உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா, உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உருகுதையா, கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உருகுதையா. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ, எனக்காய்தான். கொல்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. சொன்னம் மகிமையின் தேவன் மனிதர் முன்னே மனம் கசந்தழுது நின்றார். மா கொடுமை மறுபடி பாடுவோம். மகிமையின் தேவன் மனிதர் முன்னே மனம் கசந்தழுது நின்றார். மா கொடுமை வாரடி வாதையாலே வாடி சிதைந்த மேனியது, வாரடி வாதையாலே வாடி சிதைந்த மேனியது. கல்வாரி பாரச் சிலுவை சுமந்து நடந்த பாதையது, கல்வாரி பாரச் சிலுவை சுமந்து நடந்த பாதையது. ஏன் இந்த பாடுகள், நெஞ்சில கை வச்சு பாடுவோம். ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ, எனக்காய்தானோ, எனக்காய்தானோ. கொல்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடு. கடைசரணம் மகிமையின் தேவன் மனிதர் முன்னே மனம் கசந்தழுது நின்றார். மா கொடுமை மறுபடியும் மகிமையின் மனம் கசந்தழுது நின்றார். மா கொடுமை வாடி சிதைந்த மேனியது, மாரடி வாதையாலே கல்வாரி பாரச் சிலுவை
அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகும் பொழுது, அவருடைய சமூகத்திற்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம், நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஆசீர்வாதம். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த எகிப்தியின் வீட்டை சொல்லுங்க ஆசீர்வதித்தார். யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபான் வீட்டை ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் தேவ சமூகத்தை விட்டு விலகும் பொழுது சொல்லுங்க நமக்கும் ஆபத்து. நான் பரமக்குடின்ற இடத்துல ஒரு 3 வருடம் நான் பணி செய்தேன். அங்கே ஒரு சின்ன ஒரு மெஸ் இருக்கும், இட்லி தோசை மட்டும் வச்சுருப்பார் அந்த ஐயா. சின்ன ஒரு மெஸ், அங்கே தான் நான் சாப்பிடுவேன். நான் உள்ளே நுழைந்தவுடனே சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார் என்னை பார்த்து. அவர் இந்து மதத்தை சார்ந்தவர். என்னை பார்த்து சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், சார் மனுஷன் சாமி ஆகவே, மனிதன் கடவுளாக மாறவே முடியாது சார், நீங்கள் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க சார். நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. முதல் முறையாக இந்த 3 வருஷமும் என்னை அப்சர்வ் பண்ணிவிட்டு முதல் முறையாக அந்த வார்த்தையை சொன்னார். நான் சொன்னேன், ஐயா சாமின்ற வார்த்தையில் நீங்கள் சொல்லவே கூடாது, மனிதனை அப்படி நீங்கள் அழைக்கவே கூடாது, மனிதன் வேற தெய்வம் வேற அப்படின்னு. அந்த கடையில் யாருமே இல்லை, நான் தான் முதல்ல வந்து உட்கார்றேங்க சாப்பிட்றதுக்கு. நான் உட்கார்ந்து எனக்கு இலையை போட்ட உடனே ஒரு 4-5 பேர் வந்து உட்கார்ந்தாங்க சாப்பிட. சார் நான் ஏன் சாமின்னு சொன்னேன் தெரியுமா? நான் ரொம்ப நாளாக இதை யோசிக்கவே கிடையாது. நம் மூலமாக அநேக நேரங்கள் மற்றவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 3 வருஷமும் என்னை ஸ்டடி பண்ணியிருக்கிறார் பாருங்க. நான் பெருமைக்கு சொல்லலை, ஆனால் அவர் என்னை ஸ்டடி பண்ணி நான் நிறைய நேரம் அவருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். சார் என் மனைவிக்கு ரொம்ப சோம்பலை சார், என் மனைவிக்கு ரொம்ப சோம்பலை சார், அவங்க தான் சாம்பார் எல்லாம் செய்வாங்க சார், நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க சார். அப்போ நிறைய நேரங்களில் நம் வழியாக நம்மை ஒரு கருவியாக ஆண்டவர் வைத்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் தேவ சமூகத்திற்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நம்மை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். சாதாரணமாக குழிக்குள்ளே தூக்கி போடப்பட்டு விற்று போடப்பட்ட ஒரு யோசேப்பை கொண்டு எகிப்து தேசத்தை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியுமானால், உடன் பிறந்த சகோதரனுக்கும் தகப்பனுக்கும் துரோகம் செய்து ஆசீர்வாதத்தை வாங்கி சென்ற யாக்கோபு மூலமாக ஆண்டவர் லாபான் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியுமானால், நம்மை கொண்டு மற்றவர்களை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். இதை நம்ம விசுவாசிக்கணும். இதுக்கு என்ன தேவை? நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே சொல்லுங்க நாம் இருக்க. அவருடைய சமூகம் பாதுகாப்பானது. அவருடைய சமூகம் பாதுகாப்பானது. அவருடைய நான் கடந்த டிசம்பர் மாதம் நானும் ஜோவும் ஒரு சபைக்கு வந்திருந்தோம். ஒரு குடும்ப தீப ஆராதனை, எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. கீபோர்டு முன்னாடி நின்று தான் அவர் பாடிட்டு இருக்கிறார். ஒரு சாட்சி சொன்னார். சாட்சி சொல்லி இப்படி நகர்ந்து போனார், கீழே டப்புன்னு தடுமாறி விழுந்துட்டார். அவருக்கு நெஞ்சு வலி. எல்லாரும் அவரை வேக வேகமாக ஆசுவாசப்படுத்தி உடனே மருத்துவமனைக்கு போனார். 5 நிமிடத்திற்குள்ளே அவர் மரித்து போனார். அந்த ஆராதனைகள்லாம் கேன்சல் செய்யப்பட்டு நான் புறப்பட்டு போயிட்டேன். அப்போ சார்லஸ்னு ஒரு சார் உண்டு, எனக்கு ஃபோன் பண்ண, ஐயா நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் வீட்டுக்கு போங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணும் பொழுது அந்த வாடிப்பட்டி மேம்பாலத்தில் நான் போயிட்டுருக்கேன் பாருங்க. என் மனசெல்லாம் படபடன்னு அடிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த 11 மணிக்கு எனக்கு ஒருவேளை இந்த நெஞ்சு வலி வந்தால் என் நிலைமை என்ன? என்னை யார் காப்பாற்றக்கூடும்? நான் யார் என்று அடையாளம் காணவே முடியாதே. அப்போதான் என் உள்ளுணர்வு சொல்லுது, ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் நம்மை சொல்லுங்க பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எவ்ரி செகண்ட் இஸ் பிரசியஸ். ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் ஐயா. ஒவ்வொரு வினாடி நாங்கள் யோசிப்பதற்கு முன்பதாக எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. எனக்கு அருமையான ஐயா அம்மா, ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு வினாடியும் அன்னைக்கு தான் நான் அதை ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை அவர் வழி நடத்துகிறார்.
என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போதே முடிங்க, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது, நான் சறுக்கிறேன் என்று நினைக்கும் பொழுதே அவருடைய கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது என்று தாவீது ராஜா எழுதுகிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகம் பாதுகாப்பானது. அல்லேலூயா. அவருடைய சமூகம் பாதுகாப்பானது. அவருடைய சமூகத்திற்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம், நம்மை கொண்டு பிறருக்கும் ஆசீர்வாதம். இப்போ பாருங்க, யோனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுனால நீங்க பாருங்க, அப்பாவியா இந்த கப்பலில் போற அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை. யாரால? யோனா என்ற ஒருவரால். அவர் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போனதுனால எல்லாருக்கும் அங்கே ஆபத்து வந்தது. அன்பானவர்களே, 3 காரியம் பார்த்திருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கும் ஆசீர்வாதம், நம்மை கொண்டு பிறருக்கும் ஆசீர்வாதம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது நமக்கும் ஆபத்து, நம் மூலமாய் பிறருக்கும் ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த குறிப்பு நம்ம போயிடலாம். யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடும் கோபம் கொள்ளுகிறார் யோனா. காரணம் என்ன? நினிவே மக்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார். நினிவே மக்களை நான் சொன்னது நடக்கலை, நான் சொன்னது அழிக்க, இந்த நினிவேயை அழிப்பேன்னு சொன்னாரு, நான் சொன்னேன். ஆனால் நினிவே கடவுள் என்ன செய்யலை? அழிக்கல். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்தில் நான் தாழ்மையோடு சொல்கிறேன். நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீங்க? இதில் கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நம்முடைய விருப்பம் ஒரு நாள் நிறைவேற வேண்டும் என்று எண்ணவே கூடாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யோனா என் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று வைராக்கியமாக நிற்கிறார். எங்கெல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேன், எங்கெல்லாம் தனி மனிதனுடைய சுயமும் விருப்பமும் சித்தமும் நிறைவேறுகிறதோ அங்கே கர்த்தருடைய சித்தம் தோற்று போய்விடும். அவர் குறுக்க வந்து மறைக்கவே மாட்டார். எப்போவுமே இப்பெல்லாம் செய்யாத அப்படின்னு செய்யவே மாட்டார். நான் என்னுடைய சுயம் வெற்றி பெற வேண்டும், என் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புவேன். ஆனால் அங்கே கர்த்தருடைய சித்தம் அங்கே தோற்று போய்விடும். இப்போ பாருங்க, யோனாவுடைய விருப்பம் என்ன? நினிவே should be demolished. நினிவே தேசம் நொறுக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய விருப்பம். இதை எப்படி தலைப்புக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு கர்த்தர் கிருபை காட்டுவதை கண்டு பொறாமை கொள்ளுகிறார் யோனா. மற்றவர்களுக்கு, இது பைபிள் முழுசுமே வருதுங்க. இளையவன் அப்பா மன்னிக்கிறார், மூத்தவன் வந்து சண்டை போடுறான் இல்லையா? ஆபேலின் காணிக்கை ஏற்கப்படுகிறது, காயின் வந்து சொல்லுங்க கொலை செய்கிறான். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஆண்ட சொல்ல, என் பின்னே வான் கூப்பிட்றார், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாய் ஆக அப்படின்னு. பின்னாடி வரான் பேதுருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வரார். யாரு? யோவான். ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? உனக்கு என்ன பிரச்சனை பேதுரு? உனக்கு என்ன பிரச்சனை? நிறைய நேரங்களில் மற்றவர்களுக்கு கர்த்தர் காட்டுகிற கிருபையை கண்டு நாம் பொறாமைப்படும். யூதர்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை தான். பேதுரு தன்னுடைய கடிதங்கள் அநேக இடங்களில் எழுதுகிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி அநேக புறஜாதி மக்கள் வருவதற்கு நீங்கள் இடரலாய் எடுக்கிறீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். யூதர்கள் எப்போதுமே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று நினைப்பவர்கள். அதனால யோனாக்கு அந்த பிரச்சனை வருது. என்னது? நினிவே மக்களுக்கு ஆண்டவர் கிருபையை காட்டுகிறாரே, அவங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டாரே என்று பொறாமையில கடும் கோபம் உள்ளவராய் அவர் மாறிவிடுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கும் பொழுது, அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுங்க, அதை கண்டு நாம் பொறாமைப்படவே கூடாது. இன்றைக்கு மனிதன் மற்றவர்களுக்கு கிடைக்கிறதே என்று பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் மட்டும்தான். அப்படிதானே? அவனுக்கெல்லாம் மரணம் வருதே, எனக்கு அப்படி நம்ம எந்த மனுஷன் நினைக்க மாட்டாங்க. அப்படிதானே? ஆனால் மற்றவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கண்டு மனிதன் பொறாமை கொள்ளுகிறான். இன்றைக்கு மனிதன் அநேக நேரங்களில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை. எனக்கு அது கொடுக்கல, ஆண்டவர் இது கொடுக்கவில்லை என்று அநேக நேரம் பொறாமைப்படுகிறோம்.
இந்த எண்ணம் நம்ம வாழ்க்கையில் மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்மை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவர்களோடு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, ஒப்பிட்டு பாருங்க. நம்மை விட கஷ்டப்படுறவங்க. நான் ஒரு 7 வருஷம் பழனி ரூரல் சபையில் போதராக இருந்தேன். 14 கிராம சபைகள் உண்டு. முதல் வாரம் அதிகாலை நான் ஒரு 5:30 6 மணிக்குள்ளாக வீட்டை விட்டு கிளம்பணும். உடுமலைப்பேட்டைக்கு கொஞ்சம் முன்னாடி வர என்னுடைய பாஸ்டருடைய டெரிட்டரி இருக்குது. நாங்கள் முதல் மாடி, எங்கள் வீட்டு மாடியில் ஒரு இஸ்லாமிய சகோதரரும் அவருடைய துணைவியாரும் இருக்கிறாங்க. நாங்கள் தங்கி இருக்கிறது ஒட்டஞ்சத்திரத்தில். அவங்க 2 பேருக்கு வேலை தொழில் என்ன அப்படின்னா, இரவு 10 மணிக்கு மேலே ஒரு பெரிய தள்ளு வண்டியில் பொரிகடலை, சுண்டல், டீ எல்லாம் ஜக்கில் போட்டு வந்து ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி வந்து வியாபாரம் செய்வார். ஒரு நாள் நல்ல மழை, ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு காலையில் முதல் வாரம் நான் கிளம்பணும். அங்கி பையெல்லாம் எடுத்து மடித்து வைத்து நனையாதபடி வேகமாக விட்டு வெளியே வருகிறேன். 6 மணிக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. நனைந்து கொண்டே அந்த ஐயாவும் அவருடைய மனைவியும் உள்ளே நுழைந்தார்கள். நான் யோசித்து பார்த்தேன், இவர்களை போல பாடு நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுக்கல. உண்மையா பொய்யா? இரவு முழுவதும் விழித்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு பாடு நிறைந்த வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. இன்னைக்கு நிறைய நேரங்களில் அவர்கள் வீட்டில் அது இருக்கிறதே, இப்படி இருக்கிறாங்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே. நம்மை சுற்றிலும் பாடுகளிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் உழண்டு கொண்டிருக்கிற ஜனங்களோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். நாம் எவ்வளவோ சொல்லுங்க. நீங்கள் ஜஸ்ட் சும்மா நம்ம மதுரையில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. கேன்சர் வியாதி, கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ், எங்கும் அழுகுரல். நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் மனசு சொல்லும், யூ ஆர் இன் அ சேஃப் ஜோன். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். அந்த அழுகுரலும் வேதனையும் நிறைந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்த பின்னாடியே தெரியும், நான் எவ்வளவோ பாதுகாப்பாக இருக்கிறேன். அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு கிடைக்கிற கிருபையை கண்டு, ஆசீர்வாதத்தை கண்டு ஒரு நாளும் நாம் யோனாவை போல பொறாமைப்படவே கூடாது. அடுத்த குறிப்புக்கு நம்ம வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் நம்ம பாடிடலாம். ஒன்பதாவது பாடல் நம்ம பாடலாம். என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என் உருவம் மறைந்த உள்ளம் கைகளில் கூடிய ஆணிகளா, என் உருவம் மறைந்த உள்ளம் கைகளில் கூடிய ஆணிகளா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, கண்மலை மீதினிலே எந்தன் அடிகளை நிறுத்திடவே, கண்மலை மீதினிலே எந்தன் அடிகளை நிறுத்திடவே, கல்வாரி மலையின் ஓரத்திலே தள்ளாடி நடந்ததென்ன, கல்வாரி மலையின் ஓரத்திலே தள்ளாடி நடந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. ரெண்டாம் நம்ம பாடுவோம். பொன்னிறமேனியிலே தூய செந்நீர் வழிந்ததென்ன, பொன்னிறமேனியிலே தூய
சேவகர் போர்த்திய செவ்வங்கி மேலும் சிவந்ததென்ன. பொல்லாத சேவகர் போர்த்திய செவ்வங்கி மேலும் சிவந்ததென்ன. என்னை சுமந்த தோள்கள் நீன சிலுவையா. என் உருவம் மறைந்த உள்ளம் கைகளில் கோடிய ஆணிகளா. என் உருவம் மறைந்த உள்ளம் கைகளில் கோடிய ஆணிகளா. என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. அடுத்த குறிப்புக்கு வந்துடலாம். இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. இந்த நினிவே மக்களுடைய சக்சஸுக்கு காரணம் என்ன? யோனாவுடைய பிரசங்கம் சொல்லுங்க, ஒரே ஒரு வரி பிரசங்கம் தான். என்னது? 40 நாட்கள் உண்டு நினிவே கவிழ்க்கப்படும். இதை நம்ம எழுதினோம்னா சொல்லுங்க, ஒரே சென்டென்ஸ், ஒரே வரி தான். ஒரு வரி பிரசங்கத்திற்கு பலன் என்ன? ஒட்டுமொத்த நினிவே மக்களும் என்ன செய்யறாங்க? ஆமா, உபவாசம் இருந்து ரட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து தெய்வத்தை நோக்கி பார்க்கிறாங்க. இந்த நினிவே மக்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கான ரூட் என்ன என்பதை நாம் தேடுவோமானால், நினிவே மக்கள் யோனா யார் என்று அவர்கள் பார்க்கவில்லை. அல்லேலூயா. யோனா விருப்பத்தோட வந்தாரு? இல்லை. பொதுவாக ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துவதே கிடையாது. அதனால தான் வெளிப்படுத்திய விசேஷம் நம்ம வாசிக்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். நம்ம கதவை திறப்போமானாலும் அவர் வருவார். அவர் மரியாதை கொடுக்கிறவர். வாசற்படியிலே நின்று கதவை, ஒரு போதகர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இந்த வார்த்தைக்கு. வாசற்படியிலே நின்று ஆண்டவர் கதவை தட்டுகிறார். திறந்தால் நமக்கு வாழ்வு. ஒரு நாள் வாசல் அடைக்கப்படும், நாம் எவ்வளவு தட்டினாலும் திறக்கப்படாது. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார், நாம் திறந்தால் நமக்கு வாழ்வு உண்டு. ஒரு நாள் பரலோக வாசல் அடைக்கப்படும், நாம் எவ்வளவு தட்டினாலும் திறக்கப்படாது என்று எழுதுகிறார். இப்போ இந்த யோனா பண்ணுகிற பேசுகிற செய்தியை, அந்த ஒரு வரி பிரசங்கத்திற்கு உடனடியாக நினிவே மக்கள் செவி சாய்க்கிறாங்க. ஒருவேளை பிரசங்க பீடமாக இருக்கலாம், இங்கே இருக்கலாம், யாராக இருந்தாலும், யார் பிரசங்கம் பண்ணாலும் அவரிடமிருந்து புறப்படுகிற வார்த்தை சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். சாதாரண பிசி மெம்பராக இருக்கலாம், உங்கள் சபையில் இருக்கிற சாதாரண ஒரு விசுவாசியாக இருக்கலாம், whoever it may be. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பேசுகிற வார்த்தை சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? யாராவது வந்து அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம் நிறைய நேரம். இதெல்லாம் நம்ம மாறணுங்க. இந்த நினிவே மக்களுடைய வெற்றிக்கான ரூட் என்ன தெரியுமா? நினிவே மக்கள் யோனா யார் என்று பார்க்கவில்லை. அவர் எந்த நிலைமையிலிருந்து வந்தார் என்று அவர் தேடவே கிடையாது. யோனா வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று ஆழமாக விசுவாசித்தார்கள். அவர் விருப்பம் இல்லாம தான் வந்து நின்னாரு. ஆனாலும் அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆண்டவர் கனம் பண்ணினாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இங்கேயோ அல்லது அங்கேயோ ஆண்டவருடைய வார்த்தை யார் பேசினாலும் சொல்லுங்க, அந்த மனிதர்களை நீங்கள் சொல்லுங்க பார்க்காதீர்கள். யாரென்றே பார்க்காதீங்க. அவர்கள் பேசுவது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு சாதாரண சுவிசேஷ ஊழியம் செய்கிறவராக இருக்கலாம், நம்முடைய பார்வையில் ரொம்ப அற்பமாக இருக்கிறவர்களே போல தோன்றலாம். ஆனால் அவர்கள் மூலமாகவும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை சொல்லுங்க பேச முடியும். ஸ்பர்ஜன் என்ற ஒரு ஊழியர் இருந்தார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஸ்பர்ஜனின் பிரசங்கங்கள் என்று நிறைய புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய வழக்கம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போகிறார் அப்படின்னா அவருடைய உதவியாளரை கூட்டிகிட்டு போய்
அந்த ஆல்டரில் நின்று சத்தமாக பிரசங்கம் பண்ணுவார். அந்த உதவியாளை வெளியே நிற்பாராம். எவ்வளோ தூரம் எவ்வளோ சத்தமாக பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார், ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். ஒரு நாள் ஒரு சபைக்கு போயிருக்கிறாரு ஸ்பர்ஜன் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக அந்த ஆலயத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். சனிக்கிழமையே போயிட்டார். அங்கே நின்று பேசி பார்க்கணும், எவ்வளோ சத்தமாக பேசினா போதுமா? அந்த காலத்தில் பிஐ சிஸ்டம்லாம் இல்லாத காலங்கள். அப்போ அந்த சபையில் ஃபுல்லாக அந்த வார்னிஷ் வேலை நடந்துட்டு இருக்கிறது, இந்த பெஞ்சஸ் எல்லாம். பேசி முடிச்சுட்டு வெளியே அவர் உதவியாளர் வந்தார். ஒரு வாலிபன் வந்து அவர் காலில் விழுந்துட்டான். எங்கள் வீட்டில் பயங்கரமான கடன் பிரச்சனை, இன்றோடு என் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நான் முடிவோடு இருந்தேன். ஆனால் நீங்கள் அங்கேருந்து பேசுனீங்க, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் மேலே இரக்கமாக இருக்கிறார், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க, அவர் உனக்கு நல்ல எதிர்காலம் வைத்திருக்கிறான்னு சொல்லி அவர் செக் பண்ணுறார். ஆனால் அந்த வார்த்தையின் மூலமாக ஒருத்தர் என்ன செய்யப்படுகிறார், காப்பாற்றப்படுகிறார். அன்பானவர்களே, இங்கிருந்து பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தை. சிறியவன் நான் எழுதி வைத்திருக்கிறேன், பிரசங்கிப்பது யார் என்று நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். சிறியவரோ பெரியவரோ செல்வாக்குள்ளவரோ பணக்காரரோ ஏழையோ யாராயிருந்தாலும் அது ஆண்டவருடைய வார்த்தை. ஒருவேளை இப்போ வர்ற நாட்களில் உங்களுடைய நிறைய சபைகளில் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சபையில் மக்களை தான் பேசுவாங்க நிறைய இடங்கள். அவர்கள் பேசினாலும் அது யாருடைய வார்த்தை தான். அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்போது வேண்டும். எளிமையானவராக இருந்தாலும் சாதாரணமானவராக இருந்தாலும் அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய முடியும். அது ஆண்டவருடைய வார்த்தை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு குறிப்பு இருக்கிறதை எடுத்துக்கொள்ளலாம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ம் 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 இந்த யோனா இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்கிற, ஆண்டவரே நான் சாக போகிறேன், நான் சாவது நல்லது. எதற்கு சாகணும்? ஆமனுக்கு செடி பட்டு போச்சு. எதற்கு சாக வேண்டும்? கர்த்தர் கொடுத்த இந்த உயிரை சொல்லுங்க எதற்காக மாய்த்து கொள்ள வேண்டும்? அற்பமான ஆமனுக்கு செடிக்காக. இன்றைக்கு நடக்குது. வெறும் செல்ஃபி எடுப்பதற்காக செத்து போறவங்க, உயர்ந்த மலையில நின்று போட்டோ எடுக்கும்படியாய் விழுந்து செத்து போறவங்க, அற்பமான காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. வேகமாய் வரக்கூடிய ட்ரெயினுக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணி மோதி செத்து போறான். ஒன்றுமில்லாத காரியம், அற்பமான காரியத்திற்கு நான் சாவது நல்லது. அப்படியே டிட்டோவா நீங்க பாருங்க, எலியா அதே மாதிரி தான். இவருக்கு ஆமனுக்கு செடின்னா அவருக்கு சூறை செடி. அவரும் சொல்றார், அந்த நிழல்ல படுத்துக்கொண்டு ஆண்டவரே நான் சாவது சொல்லுங்க நல்லது. இந்த வசனங்களை நான் தியானிச்சு பார்த்தேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆண்டவருடைய செயலை பாருங்க. எந்த ஒரு மனிதன் தற்காலிக தீர்வு போதும் என்று ஒரு மனுஷன் நினைக்க துவங்கி விட்டால் போதும், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில தற்கொலையின் எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சுன்னா உடனடியாக கர்த்தர் எப்படி செயல்படுறாரு பாருங்க. இங்கே விட்டா யோனா இந்த ஆமனுக்கு செடியை கீழே படுத்துருவான். முதல் வேலை ஆமனுக்கு செடியை டிஸ்போஸ் பண்ணணும். முதல் வேலை எலியா சூரிய செடியின் கீழே படுத்திருக்கிறார். சூரிய செடியை ஆண்டவர் அழிக்கல, எலியாவை அந்த இடத்தை விட்டு வெளியே மூவ் பண்றார். ஏன்னா தற்கொலையின் எண்ணம் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள வந்து விட்டால் அவன் தனிமையாக இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் சொல்லுங்க ஆபத்தான. சிலர் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள தற்கொலை எண்ணம் வந்து விட்டால் சாத்தான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்து விடுவான். when he is lonely or when she is lonely, எப்போது அவன் தனிமையாய் அல்லது அவள் தனிமையாய் இருக்கிற நேரத்தை அவன் கண்காணித்து கொண்டே இருப்பான். தனிமையாய் இருக்கிற நேரம் அவருடைய இருதயத்தில் புகுந்து இதுதான் உனக்கு சரியான நேரம், மரித்து போ என்று அவருடைய இருதயத்தை தூண்ட துவங்கி விடுவான். ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு இந்த யோனாவை சொல்லுங்க அனுப்ப ஆண்டவர் அங்கே முயற்சி செய்கிறார். அன்பானவர்களே, அற்பமான காரியத்திற்காக சாவது நல்லது. ஒரு நாள் கூட தற்கொலையின் எண்ணம் நம்முடைய இருதயத்தில் வரவே கூடாதுங்க, மனசுல வச்சுக்கோங்க. ஒரு நாள் கூட நீ நமக்கு எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் யோசித்து பாருங்க. பார்வையில்லாத எத்தனை லட்சங்கள் இந்த உலகத்தில் உண்டு ஐயா. பார்வை இல்லாதவங்க நீங்க ரோட்டு நடந்து போகும்போது பாருங்க, கம்பை வச்சுக்கிட்டு இப்படி தடவி தடவி
எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? எவ்வளவு பயங்கரமான வாழ்க்கை தெரியுமா அவங்களுக்கு? ஒரு சில வினாடிகள் நாம் கண்களை மூடி பார்க்கலாம். பார்வை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வது பயங்கரம், பயங்கரமான வாழ்க்கை அது. கண்ணீர் நிறைந்த, வேதனை நிறைந்த வாழ்க்கை. ஆனால் எனக்கு கர்த்தர் அது கொடுக்கல, இது கொடுக்கல என்று நமக்கு திருப்தி இல்லை. அற்பமான காரியத்திற்காக சாவது நல்லது என்று எண்ணுகிறார். நமக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு நாளும் வரக்கூடாது. அடுத்த காரியம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு குறிப்பை நான் பார்த்து முடிச்சிடலாம். அடுத்த அற்பமான காரியத்திற்கு சாவது நல்லதுன்னு சொல்றாரு. அடுத்து 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 ம். அந்த ஆமனுக்கு செடியின் மேல் யோனா அற்ப காரியத்திற்காக சாவது நல்லதான். எதற்காக சந்தோஷப்படுறாரு? ஆமனுக்கு செடிக்காக மகிழ்ச்சி அடைகிறார். யோனா எதற்கு சந்தோஷப்படணும் தெரியுமா? நான் ஒரு ஆளுன்னு நான் சொல்லி நினிவே தேசமே என்ன செஞ்சிருச்சு? மனம் திரும்பிடுச்சு. யோனா சந்தோஷப்படுவதற்கு நிறைய காரியம் இருக்குது பாருங்க, நிறைய காரியம் இருக்கு. லூக்கா 15:10, லூக்கா 15:7, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே நான் பிரசங்கம் பண்ணி, இந்த ஒரு வரி பிரசங்கம் பண்ணி நினிவே மக்கள்லாம் மனம் திரும்பிட்டாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டிய யோனா எதற்கு சந்தோஷப்படுகிறார்? இந்த ஆமனுக்கு செடியினுடைய நிழல். அன்பானவர்களே, தற்காலிக மகிழ்ச்சி, தற்காலிக திருப்தி. நிறைய நேரங்களில் இந்த எண்ணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. தற்காலிக திருப்தி போதும், ஆமனுக்கு செடியின் நிழலே எனக்கு போதும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் திட்டமும் தற்காலிகமான தீர்வுகளுக்குள்ளே நம்ம முடங்கி போகவே கூடாதுங்க. சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போலீஸ் வேலைக்கு போவாங்க, ரிட்டையர்ட் ஆகிற வரை அதே கேடரில் இருப்பாங்க. நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு போகணும், அடுத்து முன்னேறி செல்ல வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். இந்த தற்காலிக மகிழ்ச்சி அல்லது தற்காலிக தீர்வு, இதிலேயே நாம் சில நேரம் முடங்கி போய் விடுகிறோம். அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நீங்க பாருங்க, எலியா இந்த சூறை செடியின் கீழே படுத்து, ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் உறவினர்களை பார்க்கலும் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லி அவர் சாக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார். உடனே ஆண்டவர் தூதனை அனுப்பி அவருக்கு உணவு கொடுக்கிறார் எலியா. இன்னி கொஞ்ச நேரத்தில் நான் சாக வேண்டும் என்று விரும்பி கொண்டிருந்த இந்த எலியா 320 கிலோமீட்டர் தூரம் அவர் மட்டுமே போறாருங்க. எங்க இருந்து அவர் படுத்திருந்த அந்த இடத்திலிருந்து ஓரே பெண்ணும் தேவ பர்வதம் 320 கிலோமீட்டர் தூரம். எனக்கு பயமா இருக்கு, நான் சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்த எலியா இப்ப எவ்வளவு தூரம் தனியா நடந்து போறாரு? அவ்வளவு தூரம் அவரால் நடந்து போக முடியும். அதைத்தான் ஆண்டவர் எலியாவுக்கு வெளிப்படுத்துறார். ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கேன். இல்லை, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இன்னும் 7000 பேர் அங்கே இருக்கிறேன். நீ மட்டும் தனியாக இருக்க நினைக்காத எலியா. உன்னை போல 7000 பேர் பாகாலிலும் வணங்காத, பாகாலிகளின் பாதத்திற்கு முத்தம் செய்யாத 7000 பேர் பயந்து கொண்டிருக்கிறாங்க ஓன் தேசத்திலேன்னு ஆண்டவர் இந்த எலியாவை என்ன செய்கிறார்? அப்படியே பூஸ்ட் பண்ணி கொண்டு வர வெளியே. அந்த பிரசங்க தாய் ரொம்ப யோசித்து பார்த்தேன். எலியாவை ஆண்டவர் எவ்வளோ அழகா தற்கொலையின் எண்ணத்திலிருந்து ரெக்கவர் பண்ணி அழகாக அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய் எலிசாவோட ஒரு டைப் பண்ணி விடுறாரு பாருங்க. பியூட்டிஃபுல்லான விஷயங்க. இந்த எலியாவை ஆண்டவர் கைவிடாமல் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி புல் ஸ்டாப் வைக்கப்பட்ட இந்த எலியா அந்த இடத்தை விட்டு கர்த்தர் அழகாய் அவரை வழிநடத்தி, உன்னால் தனியாக இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண முடியும் என்று எலியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி, உன்னை போலவே பாடுபடுகிற உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அவருக்கு காட்டி எலிசாவோடு அவரை ஆண்டவர் இணைத்து விடுகிறார். எவ்வளவு நல்ல ஒரு கர்த்தர்! அவருடைய வழிநடத்துதல் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வழிநடத்துதல். கடைசியாக நம்ம பார்த்து இந்த குறிப்பிட்ட நம்ம முடிச்சிடலாம். அன்பானவர்களே, அற்பமான காரியத்திற்கு நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடாது. அற்பமான காரியம், அதே போல தற்காலிக தீர்வுகள், சொல்லுங்க, ஒரு சின்ன இதுவே எனக்கு போதுயா அப்படி நம்ம முடங்கி போகவே கூடாது. இந்த சூறை செடி நிழல் போதும், ஆமனுக்கு செடியின் நிழல் போதும் என்று ஒரு நாளும் அவைகளுக்குள்ளே நாம் முடங்கி போகவே கூடாது. எலியா மூலம், இந்த யோனா மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய மனதிலே நாம் வைத்துக் கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
செய்தியை கேட்ட நாம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நாம் கேட்ட செய்தியெல்லாம் நம்முடைய மனதிலே நாம் கொண்டு வருவோம். என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா, காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே, காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் ஏசையா. அன்பு நிறைந்த ஆண்டவரே, யோனாவின் வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் அநேக சவால்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்தீர் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எவ்வளவு தூரம் விலகி செல்லுகிறோமோ நாங்கள் திரும்பி வர வேண்டும். உம்முடைய சமூகத்திற்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கும் ஆசீர்வாதம், பிறருக்கும் ஆசீர்வாதம். உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் வெளியே செல்லும் பொழுது எங்களுக்கும் ஆபத்து, மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆபத்தை கொண்டு வருகிறோம். அற்பமான காரியத்திற்காக நாங்கள் சாக வேண்டும் என்று எண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. பிறருக்கு கர்த்தர் காட்டுகிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுக்கிற கிருபையை கண்டு நாங்கள் பொறாமைப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. எங்களை விட பாடுகளிலே, துன்பங்களிலே, வேதனைகளிலே இருக்கக்கூடிய மக்களோடு கூட எங்களை ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட எங்களுடைய விசுவாச வாழ்வை தொடர எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. யோனாவின் வாழ்க்கை மூலமாக கற்றுக்கொண்ட சத்தியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. துதிகன மகிமை எல்லாவற்றும் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு ரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள். ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு, பங்கு பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் மாதத்தின் முதல் நாள் என்பதனால் அதிகாலை 6 மணி ஆராதனை, அது விசுவாச வார்த்தை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். காலை 6 மணி அளவிலே நடைபெறுகின்ற இந்த திருவிருந்து ஆராதனையிலே சபையார் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நாளை மாலை 6:30 மணிக்கும் புதன்கிழமை நிகழ்வானது எவ்விதமாக ஆண்டவர் அதன் வழியாய் தருகின்ற செய்தி என்பதை அருமையான ஐயா அவர்கள் நாளை தினத்திலும் மாலை நேரத்திலே நம்மோடு இருந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே சபையார் உற்சாகமாக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கலாம், இன்றைக்கி லீவு, அரசு விடுமுறை. ஆனாலும் ஒரு 2 மணி நேரம் ஆண்டவரிடத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அநேகர் ஆயத்தப்படவில்லை. அதான் நாம் மனமில்லை. அதான் உண்மையான காரியம். ஆகவே ஆண்டவருக்கென்று இந்த நாட்கள், இந்த 40 நாட்கள் கூட ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பது இயலாத காரியமாக இருக்கிறது. ஆக நாம் இன்னுமாய் நம் ஆண்டவரிடத்தில் முயற்சிகளை செய்கின்ற வேளையிலே தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரை தேடுகின்ற வேளையிலே அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இவ்விதமான காரியங்கள் யோனாவின் வாழ்க்கையிலே ஐயா சொன்ன செய்தியை போல தான் நாம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஏனென்று சொன்னால் அவரை தேடி வருகின்ற வேளையிலே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஆக இந்த நாட்களிலே நாம் முற்றிலுமாய் நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்க ஆயத்தப்படுவோம். அவ்விதமாய் நாளைய தின மாலை கூடுகையும் நடைபெறும். வியாழக்கிழமை கூடுகை கட்டளை வியாழன் ஆராதனையாக நாளை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். அதே போன்று வெள்ளிக்கிழமை மும்மணி தியான ஆராதனை காலை 11 மணி அளவில் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். சபையார் வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினத்திலே நீங்கள் உங்கள் சுயவிருப்பு உண்டியல்களை நீங்கள் முன்வந்து படைக்க அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். ஈஸ்டர் ஆராதனைக்காக மலர் அலங்காரம் செய்யும்படியாக நாம் ஆயத்தப்படுவது உண்டு. இந்த மலர் அலங்காரத்திற்கு யாரேனும் காணிக்கைகள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் கொடுத்து உதவும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புனித வெள்ளி ஆராதனையிலே மோர் மற்றும் குளிர்பானங்கள் யாரேனும் நீங்கள் கொடுக்க விரும்பினால் கொடுத்து உதவும்படியாகவும் அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். இந்த வேளையிலும் நாம் அருமையான ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கையும் இந்த பாடல் வழியாக நம்மை அர்ப்பணித்து கடவுளுக்கென்று காணிக்கைகளை நாம் படைப்போம். இருநூற்றி 8வது கீர்த்தனை பாடல் நம்ம பாடுவோம். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோ உன்னதம் சீரந்தோ மித்திரனே சுக பத்திரம் அருளும். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ. சாபமே தீர்த்தோ சற்குருநாதன் சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழா. என் மீட்பர் ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார். அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார். அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். மோட்சவழி சத்தியம் வாசல் உயிரேன். என் மீட்பர் கடைசி பாடுவோம். போனது போகட்டும் புவி வசை பேச
பேசட்டும், பொல்லானம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், பொல்லானம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும். அன்பு மிகும் இன்பம் என கருளிய மீட்பர். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களின் மகுடமான இந்த பரிசுத்த வார நாட்களில் 2ஆம் நாளிலும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும், ஆண்டவருடைய திருசித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய வழிகள் எங்களுக்கு எவ்விதமாக எங்களை அழைத்து செல்லுகின்றதாக இருக்கிறது, எவ்விதமாக நாசமோசங்களிலிருந்து விடுவித்து பாதுகாக்கிறதா இருக்கிறது என்பதெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலுமே உம்முடைய கரங்களிலே நாங்கள் பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலுமே நாங்கள் நன்றி இருதயத்தோடு இந்த திருப்பணி காணிக்கைகள் உம்முடைய இறையரசு பரவும்படியாய், ஆண்டவர் திருச்சபையின் ஊழியங்கள் பெருகும்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளிலுமே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். போர் சூழ்நிலை நிறைந்த தேசங்கள், கூடிய பொருளாதார தேவைகளில் உள்ள தேசங்கள், பஞ்சங்கள், நோய்கள் உள்ள தேசங்கள் எல்லாவற்றுக்குமாக நாங்கள் உடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தருடைய விடுதலை நிறைவாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசந்த காலத்தின் நன்மைகள், உம்முடைய சிலுவையின் அன்பின் செய்திகள் எங்கும் பரவும்படியாக, அதனுடையான நன்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே எங்களுடைய தென்னிந்திய வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். பிரதம பேராயர், துணை பொது காரியதர்சி, அந்தமான ஊழியங்கள் அனைத்திற்குமாய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்தின் கீழாக இருக்கின்ற எங்களுடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பேராயர் ஐயா குடும்பத்தார், முதன்மை பணியாளர்கள், திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற்று வருகின்ற அனைத்து பணிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக உம்முடைய விலையேற பெற்றத்தினால் மீட்டு சம்பாதித்திருக்கிற எங்களுடைய கே நகர் மறுரூபாலய திருச்சபையின் குடும்பங்களுக்காக உம்மை போற்றுகின்றோம். கர்த்தர் இந்த கிருபையின் காலங்களிலே உம்முடைய வழிநடத்தலே, உம்முடைய அடைக்கலங்களே, உம்முடைய ஆசீர்வாதங்களே, உம்முடைய மகிழ்ச்சியை பலனை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் உதவி தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். சிறப்பாக இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் ஆண்டவர் உம்முடைய தாசர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்த திருச்சபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவர் அவர்கள் வழியான ஊழியங்களின் ஆசீர்வாதங்கள், திருச்சபையிலே ஆன்மீக ஆத்தும நன்மைகளிலே அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே நன்றி இருதயத்தோடு நாங்கள் நீர் பாராட்டின அனைத்து கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களுக்காகவும் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். யார் யார் என்னென்ன சூழ்நிலையிலே உம்மை நினைத்து பார்க்க முடியாமல் இருக்கின்றார்களோ, உம்முடைய விடுதலை, வழிநடத்துதல், உம்முடைய சமாதானம், பராமரிப்பு அவர்களோடு இருக்க நாங்கள் செபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே எங்களை பகல் முழுவதும் பட்சமாய் பாதுகாத்தீர். இரவின் எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை நீர் விலக்கி உம்முடைய கரத்தில் நல்ல நித்திரையை கண்டு இந்த மாதத்தின் நிறைவு நாளிலும் கர்த்தருடைய வழிநடத்துதல் எங்களோடு நிறைவாயிருந்தது. உங்களுடைய அடைக்கலம், காருண்யம், தயவு எங்களை மூடி மறைத்து ஆசீர்வதித்திருக்கிறது என்ற நன்றியோடு நாங்கள் உங்களுடைய பாதவில்லை எங்களை தாழ்த்துகின்றோம். நாளை தினம் புதிய மாதத்தை முதல் நாளை நாங்கள் கண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உங்களுடைய திருப்பெயரை உயர்த்தவும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். புதிய மாதத்திலே ஆண்டவர் உம்முடைய திரு சித்தங்களின்படியாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த தாழ்த்துகின்றோம். நாங்கள் உம்முடைய சிலுவை நன்மை அறிந்து எங்களுடைய சிலுவையை சுமந்து உம்முடைய சிலுவை வழி பாதைகளிலே நாங்கள் உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இந்த இரவின் தீமைகள், திங்கள், பொல்லாங்களுக்கு விலக்கி உம்முடைய கருத்திலே நாங்கள் நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடைகளை நீர் இரக்கம் செய்ய முடியாய் மன்றாடுகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.